guys, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சிக்கன் தாங்க சமைக்க போறோம். என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன். அது என்னன்னா சித்ரா ஸ்டைல்ல சிக்கன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க. வெயிட். ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுக்கறேங்க. சித்ராங்கிறது என்னோட மாமியார். நான் கல்யாணம் ஆன புதுசுல ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட டிஷ் தான் இது. பட் ட்ரஸ்ட் மீ guys, ரொம்ப சூப்பரா இருக்கும், அமேசிங்கா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணிட்டு ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. வாங்க. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், இந்த சிக்கன் குழம்பு வந்து முதல்ல நான் என் மாமியார் கிட்ட இருந்து கற்றுக்கிட்டது. ஏன்னா நான் வந்து வேற மாதிரி ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைப்பேன். பட் வந்து என் மாமியார் வந்து இந்த மாதிரி வைப்பாங்க. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா சூடாக எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட வெங்காயம் தக்காளி எல்லாம் போடணும். ஸோ இந்த மாதிரி நார்மல் சைஸ்க்கு வந்து நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். இதோ இந்த நார்மல் சைஸ்க்கு நீங்கள் வெட்டி எடுத்துட்டிங்கன்னா போதும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த வெங்காயம் வெட்டி எடுக்கிறதுல கூட ஒரு ட்ரிக் இருக்குங்க. இந்த மாதிரி கலரில் இருந்தால் நீங்கள் வெங்காயம் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் இதே ஒரு பிங்கிஷ் கலரில் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த வெங்காயத்தை வந்து எடுக்காதீங்க. ஏன்னா வந்து குழம்பு வந்து லைட்டாக இனிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஸோ இது எண்ணெய் காஞ்சிருச்சு, ஓடு எண்ணெய் தெரிச்சிருச்சு காய்ஸ். நான் வந்து எப்பயுமே ஒன்றா போட்டுருவேங்க. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக போட்டுக்கோங்க, எனக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. ஸோ அதனால் என்னடா வந்து எண்ணெய் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். என்னோட எண்ணெய் பாட்டில் வந்து ஆல்ரெடி காலி ஆயிடுச்சு, அதாவது உடஞ்சிருச்சு. ஸோ அதனால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வரைக்கும் எதில் வைக்கிறதுன்னு தெரியல. ஆல்ரெடி ஒன்று வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இது வேகும் போதே நீங்கள் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பொட்டுக்கடலை அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ, என்னை நம்பி நீங்கள் சமையல் செஞ்சு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து தேங்காய் எடுத்துக்கணும். ஏன்னா என்கிட்ட வந்து தேங்காய் வந்து ரொம்ப எலசாக இருக்குது. ஸோ அதனால் எலசாக இருக்கிற தேங்காய் போட்டோம்னா கொஞ்சம் எனக்கு எண்ணெயில் கொஞ்சம் வேகிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த தேங்காய் பிடிக்கும். ஓகேவா? ஸோ கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கோங்க காய்ஸ். நல்லா இப்போ வந்து வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. ஸோ தக்காளியும் வந்து நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. அடுத்து அதுலேயே என் மாமியார் வந்து தனியாக ஒரு வடை சட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெய்க்கு முன்னாடி வந்து வறுப்பாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து ஒரு சின்னதாக 1/2 kgக்கு வந்து எடுக்கிறதா இருந்தால் சின்ன கைப்பிடியில் இவ்வளோண்டு எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ இருந்தால் போதும். ஓகே. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான திங்ஸ் என்னன்னா, நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சில்வர் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஹெல்த். ஸோ நான் வந்து லைட்டாக வந்து எனக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப பிடிக்குங்க. நான் நார்மலாகவே சாப்பிடுவேன். ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக 2 இது மட்டும் போட்டுக்கிறேன். தாளிக்கும் போது தான் போடணும். பட் நான் 2 இது வந்து மட்டும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம். இந்த இஞ்சி பூண்டெல்லாம் நான் ரொம்ப எடுத்துப்பேங்க. ஏன்னா நம்மளோட கட் ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. மஞ்சத்தூள், பறக்குது காய்ஸ். நான்
வந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் வந்து கடையில் வாங்க மாட்டேன். நான் என்ன பண்ணிப்பேன்னா வந்து அரைச்சி வச்சுப்பேன். மற்றது வந்து வாங்கிப்பேன். ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஓகேவா? என்னோட ஹஸ்பண்ட் வந்து பார்க்குறாரு கைஸ். ஸோ இதனோட உள்ள எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்படி தான் இருக்குங்க. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்கிறேன், ஏன்னா இது என் மாமியார் ஸ்டைலு. ஜம்முன்னு இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லைட்டாக வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. எனக்கு பொட்டுக்கடலை வந்து ரொம்ப பிடிக்கும். நான் ஜென்ரலாக இப்படி சாப்பிட கூட செய்வேன். ஸோ இதை ஆற வச்சுட்டு அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். மிளகா வந்து வறுத்து போடாதீங்க காய்ஸ். அந்த இதே வந்து நம்ம எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறம் அப்படியே ஜஸ்ட் ரெண்டாக வந்து இதை வந்து இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போடுங்க. இதை வந்து எண்ணெயில் வந்து வெங்காயம் தக்காளியோடு நீங்கள் போடாதீங்க. ட்ரஸ்ட் மீ காய்ஸ், சூப்பராக இருக்கும். தாவணி குடை பிடிப்பாயா அன்பே, நான் உறங்க வேண்டும், மறுநாள் இடம் வேண்டும், கண்களிலே நீ சுமப்பாயா, நான் என் அருகில் வந்து நுழைய, நான் உன் அருகில் வந்து நுழைய, நம் நம்ம கண்டுபிடிப்பா. மாமியார் இப்படி தானே செய்யும், நாமளும் அப்படியே சொல்லணும்ல. அதுக்கு பேர் தான் சிக்கன் சித்ரா சமையல். யாரும் என் மாமியார்கிட்ட போய் ரெசிபி கேட்காதீங்க காய்ஸ், நானே சொல்லித்தரேன் பாருங்க. என்னடா இவ்வளோ கொட்டுறனேன்னு நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும். என்னை நம்பி நீங்கள் இதை சமைக்கலாம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாவோட சமையல். சொல்லிட்டு தானப்பா, அடி எடிட்டில் எடுத்துக்குவேன், கவலைப்படாத. துள்ளி வரும் காற்றே, துள்ளி வரும் காற்றே, தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில், நிலமுள்ள வரையில், காலம் அணைக்கும் போது ஒளிந்து கொள்,
நீ வேண்டும் தாவணிக்கு நான் உறங்க வேண்டும் அழகான இடம் வேண்டும் கண்களிலே நீ சுமப்பாயா நீ என் அருகில் வந்து நுழைய நான் உன் அருகில் வந்து நுழைய. தப்பா பாடுறேன்னு நினைக்கிறேன், பட் மை ஃபேவரட் சாங். ஸோ எல்லா மசாலாவையும் போட்டுட்டிங்களா காய்ஸ்? போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ், என் மாமியார் சொல்லுவாங்க 1.5 மணி நேரம் வேகணுன்ட்டு, அப்படிலாம் பண்ணிடாதீங்க காய்ஸ். ஜஸ்ட்டு மேக்ஸிமம் 20 மினிட்ஸ் இல்லைனா 30 மினிட்ஸ்க்குள்ளே இதை வந்து இறக்கி வச்சிடணும். அதுக்கு இந்த சைட்லேயே நம்ம தோசை ஊற்ற போகிறோம்.